ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம். அந்த தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு, அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். 2021 பழனி நாடார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். அவர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அப்படிங்கிறவர் அதிமுக வேட்பாளரை வெறும் 370 வாக்குகள் வித்தியாசத்தெல்லாம் வெற்றி பெற்றார். ரெண்டு பேருமே 41% வாக்கு வாங்கினாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். வின்சென்ட் ராஜ் நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு 15,000 வாக்குகளும், அப்பொழுது முகமது அப்படிங்கிறவர் அமமுக சார்பாக தனியாக போட்டிட்டார். அவர் ஒரு 9,000 நெருக்க 10,000 வாக்குகளை வாங்கினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்பொழுது அமமுக அதிமுக எல்லாம் ஒரே கூட்டணியில் இருக்கிறதுனால எப்படி இருக்கிறது. ஆனால் புதுசாக தாவேக்கான ஒரு கட்சி வந்திருக்குதே, அதோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். புதிய தமிழகம் தனியாக இந்த தொகுதியில் திருமலை குமார் அப்படிங்கிறவர் போட்டி போடுறாரு. டாக்டர் கலை கதிரவன் திமுக கட்சியின் சார்பாகவும், ஏன்னா சென்ற முறை காங்கிரஸ், இந்த முறை திமுக நேரடியாக போட்டி போடுகிறது. செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் அவரே அதிமுக சார்பாக போட்டியிடுறாரு. களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத கள ஆய்வில் ஈடுபட்ட விஜய்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். தென்காசி சட்டமன்ற தொகுதி யார் வசமாக போகிறது? இந்த சட்டமன்ற தேர்தலில் தென்காசி சட்டமன்றம் திமுக போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சார். அப்படியா? என்ன காரணம்? ஆமா சார். போன டைம் கூட்டணி கட்சிகள் கொடுத்து வந்தாங்க திமுகல. இந்த டைம் டைரக்டாவே கேண்டிடேட் ஒரு மக்கள் மத்தியில் நல்ல பரிச்சயமானவர் அப்படின்றனால திமுக மேல மக்கள் பெரிய அளவுல எதிர்ப்பலைகள் இருந்தாலும் கேண்டிடேட்டோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்றது அவருக்கு அங்க ஓட்டு போற நேரத்துல பிரகாசமாயிருச்சு. இந்த தொகுதியில புதிய தமிழகம் கேண்டிடேட் நிப்பாட்டினாலும் அமமுக சரி சின்னமா ஒரு கணிசமான அளவுல அவங்க ஜாதி ரீதியான ஓட் பேங்க பிரிச்சுட்டாங்க. தாவேக்கா பிரிக்குது, நாம் தமிழர் பிரிக்குது. இந்த தொகுதி சின்னமா கொஞ்சம் ஓட் பேங்க பிரிச்சுட்டாங்க சார். அது அதிமுகவுக்கு பாதகமாயிடுச்சு. பாதகமாயிருச்சு. இங்க தொகுதியில தாவேக்கா எப்படி இருக்குது? தாவேக்கா இந்த வேட்பாளரும் கிராமம் முழுக்க போல, பட் இருந்தாலும் ஒரு கணிசமான அளவுல ஓட் பேங்க் வாங்குறாங்க சார். எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குவாங்க? ஒரு 15% ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். ஆனா பெரிய அளவுல பிரச்சாரத்துக்கு போல மக்கள் எதிர்பார்க்கறாங்க டிவிகே. ஓகே, சரி. சென்ற முறையும் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் போட்டிட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் கூட அவர் ஏன் இங்கே வெற்றி பெற முடியாததுக்கான காரணம் என்ன? அவர் பின்னடைவுக்கு அவருக்கான காரணம் என்ன? கொஞ்சம் சமூக ரீதியா அவருக்கு கொஞ்சம் ஓட் சப்போர்ட்ல கொஞ்சம் மைனஸ் ஆயிடுச்சு சார். ரெண்டாவது இந்த தொகுதி கொஞ்சம் மிஷினரிஸ் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்றதுனால அந்த ஓட் பேங்க் திமுக தக்க வச்சிருச்சு. ஓகே, தாவேக்கா அந்த அளவுக்கு பிரிக்கல இந்த தொகுதியில. கிறிஸ்தவர் பெரிய அளவுல பிரிக்கல சார். கிறிஸ்தவர ஓட்டு பிரிக்கல. ஓகே, அதுதான் காரணம். தென்காசி மாவட்டம் தென்காசி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்க்குறோம். சென்ற முறை காங்கிரஸ் போட்டியிட்டது, இந்த முறை டாக்டர் கலை கதிரவன் அவர் நேரடியாக திமுக சார்பாக போட்டிடுறாரு. அவருக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, நன்கு அறிமுகமானவர், ரொம்ப பரிச்சயமானவர், அந்த மக்களுக்கு அவர் மீது ஒரு நன்மதிப்பு இருக்கிறது. அதனால் அந்த அடிப்படையில் திமுக இங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் மீண்டும் போட்டியிடுறாரு அதிமுக சார்பாக. அதே நேரத்தில் இங்கே சசிகலா ராமதாஸ் அந்த கூட்டணியின் சார்பாக ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. அது ஜாதி ரீதியான வாக்குகளை அவங்க பிரிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மற்ற தொகுதியெல்லாம் கிறிஸ்தவருடைய வாக்குகளை அதிக அளவு பிரித்த தாவேக்கா இந்த பகுதியில் பெரிய அளவு அவங்க பிரச்சாரம் பண்ணாதனால அந்த கிறிஸ்தவர்களை வாக்கு பிரியலை. அதுவும் கூட திமுகவுக்கே போகிறதுனால வெற்றி வாய்ப்பு திமுகவுக்கு தான் பிரகாசமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.